அவே அந்த 4.5 வருட காலத்துக்குள் எமது மக்களினது வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதற்கு எங்களுடைய அவசியத்துவம் என்ன, எங்களுடைய தேவை என்ன, எங்களுடைய மக்களும் இந்த நாட்டிலே வாழுகின்ற ஏனைய சமூகங்களுக்கு சமனாக அவர்கள் பெறுகின்ற உரித்துகளை பெற்று கௌரவமாக இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய பயணம். அதற்காகத்தான் எங்களுக்கு மக்கள் வாக்களித்து இந்த இடத்திற்கு அனுப்பியிருக்கின்றார்கள். இதற்கு இருந்த பல தடைகளை நாங்கள் தகர்த்திருக்கின்றோம். இன்று அந்த தடைகளை தகர்த்திருப்பதனால் அதனை வைத்து முன்னோக்கி பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இன்று கிடைத்திருக்கின்றது. இதனை மூடி மறைப்பதற்கு பார்த்தால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மக்கள் சேவையை நாங்கள் அடைந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படும். ஆகவே நாங்கள் இந்த 4.5 வருட காலத்தில் என்ன செய்தோம் என்பதற்கு சில விடைகளை நான் கூற வேண்டியிருக்கின்றது. முதலாவதாக, இந்த நாட்டிலே நிலமற்ற சமூகமாக நாங்கள் இருந்திருக்கின்றோம். அந்த நிலமற்றதற்கு சமூகத்திற்காக 2015ஆம் ஆண்டு எங்களுடைய அரசு வந்த உடனேயே தமிழ் முற்போக்கு கூட்டணியினது தலைவர்களின் ஊடாக எங்களுடைய அன்றைய பெருந்தோட்ட அமைச்சராக இருந்த லக்ஷ்மன் கிரியல்ல அவர்களினது முன்னெடுப்பிலே ஒரு சட்ட ஏற்பாட்டை செய்திருக்கின்றோம். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தற்போது ஒரு சட்ட ஏற்பாடு இருக்கின்றது. தோட்ட மக்களுக்கு 7% நிலம் வழங்க முடியும் என இலங்கை அரசு கொண்ட ஒரு ஏற்பாடு இருக்கின்றது. அவை அந்த ஏற்பாட்டை மூடி மறைத்து இல்லாமலாக்கி விடாதீர்கள். அவை 7% என்ற அங்கீகாரம் இப்போது இருக்கின்றது. ஏறக்குறைய நாங்கள் 10,000க்கு அதிகமான நிலத்துண்டுகள் வழங்கி இருக்கின்றோம். அந்த நிலத்துண்டுகளை விடுவித்து இருக்கின்றோம். அந்த விடுவிக்கப்பட்டதற்கு நாங்கள் ஏறக்குறைய 12,000 நிலத்துண்டுகளுக்கு ஏற்கனவே உள்ளதெல்லாம் சேர்த்து இந்த காணி அமைச்சிடம் ஒப்படைத்திருக்கின்றோம். அதற்கான உறுதிகளை வழங்குவதற்காக அந்த உறுதி வழங்கும் வேலை முன்னெடுத்து செல்லுங்கள் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல மலையக வீடமைப்பு, மலையகத்திலே பல காலகட்டத்தில் வீடமைப்புகள் நடைபெற்றிருக்கின்றது. அதிலே மிக முக்கியமாக அமரர் சந்திரசேகரன் அவர்களை ஞாபகப்படுத்த வேண்டும். அது ஒரு இலங்கையினுடைய இந்த வீடமைப்பிலே பெருந்தோட்ட துறையில் ஒரு எழுச்சி தந்த காலம். அதற்கு பிறகு இந்த நாட்டுக்குள் முழு ஒரு இந்த தோட்ட மக்களை லயங்களில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கான தனி நிலம் கொடுத்து தனி வீடு கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு ஒரு கிராம சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆங்காங்கே சில வீடுகளை அமைப்பதல்ல, ஒரு கிராம சூழலை ஏற்படுத்தி ஒரு கிராமத்தை தோற்றுவித்து புதிய கிராமம் என்ற ஒரு புது எண்ணக்கருவை, ஒரு புதிய கன்செப்டை நாங்கள் கடந்த கால ஆட்சியின் போது அறிமுகம் செய்து அதனை முன்னெடுத்திருக்கின்றோம். நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன், இந்திய அரசாங்கம் 2012ஆம் ஆண்டிலே 4,000 வீடுகளை பெருந்தோட்ட மக்களுக்காக வழங்க முன்வந்தது. அதன் போது கௌரவ ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் அதன் போது அரசாங்கத்தை பிரதிநிதித்துவம் செய்தார். அவை அவருடைய காலகட்டத்திலே அது ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆனால் 2015ஆம் ஆண்டு வரைக்கும் அவரால் ஒரு வீட்டை கூட கட்ட முடியாமல் போனது. ஏனென்றால் அந்த இருந்த அரசாங்கமானது ஒரு அங்குல நிலத்தை கூட கொடுப்பதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அவர் இருந்த காலத்திலே ஒப்புக்கொண்ட வீடுகள் தான். அதே போல நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அங்குல நிலத்தை கூட பெற்று அந்த வீடுகளை கட்ட முடியாமல் போனது. ஆனால் அந்த அனைத்து வீடுகளும் இன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே சில வீடுகள் அரைகுறையாக இருக்கின்றது. அவற்றை பூர்த்தி செய்ய வேண்டிய அந்த கடப்பாடு உங்களுக்கு இருக்கின்றது. அதற்காகவே எங்களுடைய மக்கள் உங்களுக்கு வாக்களித்து அனுப்பி இருக்கின்றார்கள். அதே போல எங்களுடைய காலப்பகுதியிலே தனி நிலம், தனி வீடு, அதனை தொடர்ந்து எங்களுக்கு தெரியும் இந்த தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு என்பது ஒரு வெற்று அமைச்சாக இருந்தது. அதற்கு கீழ் எந்த ஒரு உருப்படியான நிறுவனமும் இருக்கவில்லை. எங்களுடைய சமூகத்துக்கான அபிவிருத்திகளை செய்வதற்கான ஒரு தாபனம் இருக்கவில்லை. நாங்கள் PHDT என்ற ஒரு தாபனத்தை நம்பி இருக்க வேண்டியிருந்தது. அவை அந்த நிலைமையை மாற்றுவதற்காக இந்த பெருந்தோட்ட பிராந்தியங்களுக்குரிய புதிய கிராம அபிவிருத்தி அதிகார சபை ஒன்றை உருவாக்கி உங்களுடைய கைகளுக்கு தந்திருக்கின்றோம். அவை அந்த அதிகார சபையை பயன்படுத்தி எங்களது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அபிவிருத்தி பணிகளை முன்னெடுங்கள். அவை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள், மனசாட்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு இருக்கின்ற அமைச்சிலே வேலை செய்வதற்காக ஒரு அதிகார சபை இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளுகின்ற போதுதான் அதிலே இருந்து எங்களது மக்களுக்கு கிடைப்பதை பெற்றுக் கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, 1987ஆம் ஆண்டினுடைய 15ஆம் இலக்க உள்ளூராட்சி மன்ற சபை சட்டம்,
87 கொண்டு வரப்பட்டது. 2017 ஆண்டு வரை 30 வருடங்கள் இந்த சட்டத்தினூடாக உள்ளூராட்சி மன்றங்களினது நிதியை நாங்கள் தோட்டங்களுக்கு பயன்படுத்த முடியாது. அவ்வாறு பயன்படுத்திய பல இடங்களானது, பல சபைகளானது கலைக்கப்பட்டது. ஆகவே தான் கேட்கின்றோம், இந்த 30 வருட காலத்தில் அரசை பிரதிநிதித்துவம் செய்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று. இதில் என்ன தவறு இருக்கின்றது? ஒரு சொல் 87 ஆண்டு சட்டத்தில் கிராமம் என்பதோடு தோட்டம் என்ற ஒரு சொல்லை சேர்க்க முடியாமல் இருந்தது. ஆனால் இன்று சேர்த்திருக்கின்றோம். அவை அதனை பயன்படுத்தி தோட்டங்களில் உள்ள பாதைகளை இந்த உள்ளூராட்சி மன்ற பாதைகளாக மாற்றுங்கள். தோட்டங்களிலே இருக்கின்ற பொது இடங்களை, பொது நீராடும் இடமாக இருக்கலாம், பொது குடிநீர் பயன்படுத்துகின்ற இடமாக இருக்கலாம், உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அவற்றை உள்ளூராட்சி மற்ற மன்றங்களுக்கு பொறுப்புப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள். இறப்பவர்களை அடக்கம் செய்வதற்குரிய இடங்கள், உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அவற்றை ஒப்படைப்பதற்குரிய சட்ட ஏற்பாட்டை நாங்கள் செய்து தந்திருக்கின்றோம். அந்த சட்ட ஏற்பாட்டை பயன்படுத்தி அதனை முன்னெடுத்துக் கொண்டு செல்லுங்கள் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நிலம், வீடு, இந்த உள்ளூராட்சி பெருந்தோட்ட அதிகார சபை, அதே போல இந்த சட்டத்தினுடைய மாற்றம், அதனை தொடர்ந்து இலங்கையிலேயே நாங்கள் சாதனை புரிந்தவர்களாக இருந்தோம். மிகப்பெரிய பிரதேச சபை இலங்கையிலே நுவரெலிய அம்புகமுவ பிரதேச சபையாக இருந்தது. மிகப்பெரிய பிரதேச செயலகம் இலங்கையிலே இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. நுவரெலிய, இந்த அம்புகமுவ, இந்த பிரதேச செயலகங்கள். இவற்றை நாங்கள் பிரதேச சபைகள் 2ஐ 6ஆக உயர்த்தி 6 சபைகளை இன்று உருவாக்கி இருக்கின்றோம். அந்த சபைகளிலே தாங்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடியவர்கள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மனசாட்சியோடு கூறுங்கள், இருந்த அரசாங்கத்தில் இவை 2 ஆறாக்கப்பட்டது. அதனால் இன்று மக்களுக்கு நன்மை கிடைத்திருக்கின்றது. மக்கள் அதனால் அபிவிருத்தியை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிய விதமாக சிந்திக்க பழகிக் கொள்ளுங்கள் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல அதிலே நாங்கள் இந்த சபையினூடாக கேபினட் அவை அங்கீகாரம் பெற்று, அதே போல வர்த்தமானியிலே அறிவித்து, இந்த நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 பிரதேச செயலகங்களை 10ஆக அதிகரிப்பதற்குரிய சகல ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். அவ்வாறு அந்த செய்திருப்பதிலே நடைமுறைப்படுத்தும் வேலை மட்டும் தான் இருக்கின்றது. அதிலே வலப்பனை பிரதேச செயலகத்தில் மட்டும் வலப்பனை நில்தண்டாயன என்ற பிரச்சனை இருக்கின்றது. அதனை வலப்பன ராகலை என்பதாக மாற்றி இந்த அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியை, பிரதமரை பயன்படுத்தி அதை மக்களுக்கு நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுங்கள் என கேட்டுக்கொள்கின்றேன்.